வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தை முன்னிட்டு இந்திய கடலோர காவல்படை வீரர்களின் சாகச நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்ற தூய்மை பணியினை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தையொட்டி இந்திய கடலோர காவல்படை சார்பில் கடற்கரை தூய்மை பணி காந்தி சிலை அருகில் இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தூய்மை பணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பேசிய மாணவர் படை மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களுடன் சேர்ந்து கடற்கரை தூய்மை பணியில் ஈடுபட்டார். இந்த நிகழ்ச்சியில் இந்திய கடலோர காவல்படை புதுச்சேரி பிரிவின் இயக்குநர் தசீலா, சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், வைத்தியநாதன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். தூய்மை பணியில் ஏராளமான மாணவர்கள், பொதுமக்கள் மற்றும் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு கடற்கரையை தூய்மை செய்தனர். இந்திய கடலோர காவல்படை வீரர்கள் ஹெலிகாப்டர் மற்றும் அதிநவீன ரோந்து படகுகள் மூலம் செய்த சாகச நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதனை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். தொடர்ந்து தூய்மை பணியில் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழையும் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் வழங்கினார். புதுச்சேரி அரசு துறைகளில் ரூபாய் 28.89 கோடி கையாடல் நடந்துள்ளதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மாநில செயலாளர் சலீம் விடுத்துள்ள அறிக்கையில், மத்திய தணிக்கை கணக்கு குழுவில் புதுச்சேரி மாநிலத்திற்கான அறிக்கை தற்பொழுது வெளிவந்துள்ளது. அதில் மாநில அரசின் மீதான மொத்த கடன் ரூபாய் 13,084 கோடியாக உயர்ந்திருப்பதும், ரூபாய் 423.61 கோடி பயன்படுத்தப்படாமல் இருப்பதும் பெரும் அதிர்ச்சியாக உள்ளது. மக்களுக்கு ரேஷன் கடைகளின் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வழங்கவில்லை. தலித் சமூக மேம்பாட்டிற்கான திட்டங்கள் நிறைய உள்ளன. பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் உள்ளன. உயர்கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவர்களுக்கு உதவித் தொகைகள் வழங்கப்படாமல் உள்ள நிலையில் ரூபாய் 423.61 கோடி பயன்படுத்தாமல் உள்ளது என்பது அரசின் நிர்வாக திறமையின்மையை காட்டுகிறது. மேலும் அரசு துறைகளில் ரூபாய் 28.89 கோடி பணம் கையாடல் நடந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. நிர்வாக திறமையற்ற முறைகேடுகளுக்கு வழிவகுக்கும் என்ஆர் காங்கிரஸ், பாஜக அரசை இந்திய கம்யூனிஸ்ட் வன்மையாக கண்டிக்கிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பெண்கள் உட்பட 11 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 7.27 லட்சத்தை ஏமாந்துள்ளனர். தருமபுரியை சேர்ந்த பெண்ணை வாட்ஸ்அப் மூலம் மற்றும் டெலகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைனில் பகுதி நேர வேலையாக வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பி மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 5,13,527 ரூபாய் முதலீடு செய்துள்ளார். அதன் மூலம் அந்த லாப பணத்தை எடுக்க முயன்றபோது முடியவில்லை. அதன் பிறகு மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரிய வந்தது. இதேபோல் புதுச்சேரியை சேர்ந்தவர் 70,000, நெட்டப்பாக்கத்தை சேர்ந்தவர் 9,800, ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்தவர் 25,000, காலாப்பட்டை சேர்ந்த பெண் 13,798 ரூபாய், லாஸ்பேட்டை சேர்ந்தவர் 9,620, வெளியனூரை சேர்ந்தவர் 9,500, அரியூரை சேர்ந்த 2 பேர் 37,970 மற்றும் 25,000, வானரப்பேட்டை சேர்ந்த பெண் 14,850, பாகூரை சேர்ந்தவர் 23,000 என 11 பேர் மோசடி கும்பலிடம் 7,27,065 ரூபாய் இழந்துள்ளனர். இது குறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுவை தமிழ் சங்கத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கு சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுவை தமிழ் சங்கத்தில் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் விழா இன்று தமிழ் சங்க தலைவர் முனைவர் முத்து தலைமையில் நடைபெற்றது. விழாவிற்கு முதன்மை விருந்தினராக சுகாதாரம் மற்றும் நலவழித்துறை இயக்குநர் மருத்துவர் செவ்வேல் கலந்து கொண்டு திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து குறள் கூறும் நிகழ்வை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் தனியார் பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு திருக்குறள் கூறி மகிழ்ந்தார்கள். அனைவருக்கும் புதுவை தமிழ் சங்க தலைவர் முனைவர் முத்து திருக்குறள் நூலை பரிசாக வழங்கினார். நிகழ்ச்சியில் தமிழ் சங்க செயலாளர் சீனு மோகன்தாஸ், பொருளாளர் அருள் செல்வன், பொதுப்பணித்துறை பொறியாளர் பாலசுப்பிரமணியன், துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, நிர்வாகிகள் உசேன், தேவேந்திரன், ஆரா மற்றும் பல்வேறு தமிழ் சங்க உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தேசிய அளவிலான சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்கும் புதுச்சேரி குராஷ் தற்காப்பு கலை வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு உள்ளனர்.
மத்திய அரசு சார்பில் தேசிய அளவில் பள்ளிகளுக்கு இடையிலான 69வது குராஷ் தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் போட்டிகள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற உள்ளது. இப்போட்டிகளில் புதுச்சேரி அரசு சார்பில் பங்கேற்கும் வீரர் வீராங்கனைகள் தேர்வு பள்ளி கல்வித்துறை சார்பில் லாஸ்பேட்டை பல்நோக்கு அரங்கில் நேற்று நடந்தது. இதில் பிரசிடென்ட் பள்ளி, ஆதித்யா பாரதிதாசன் பள்ளி, ஆதித்யா பள்ளி, ஹானஸ்ட் நைட் ரைடர்ஸ், ஆலங்குப்பம் இசையம்பலம் பள்ளி, சஞ்சீவி நகர், விஜயாஞ்சலி வித்யாலயா பள்ளி, ஆலங்குப்பம் பாவேந்தர் பள்ளி உள்ளிட்ட பல்வேறு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். கல்வித்துறையின் விளையாட்டு பிரிவு பொறுப்பாளர் ரவிக்குமார், இந்திய பள்ளி விளையாட்டு கூட்டமைப்பு புதுச்சேரி பொறுப்பாளர் பிரகாஷ், உடற்கல்வி ஆசிரியர்கள் ராஜாமணி, பாரதிதாசன், ஆனந்தராஜ், ஆஸ்ரீ சிவமதி ஆகியோர் வீரர் வீராங்கனைகளை தேர்வு செய்தனர். தேர்வு செய்யப்பட்ட வீரர்கள் தேசிய அளவிலான போட்டிகளில் அரசு சார்பாக பங்கேற்க உள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி பிறந்த நாளை முன்னிட்டு பான்லே நிறுவனத்தின் மருத்துவ முகாம் நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த நாள் விழாவையொட்டி சேவை இருவார கொண்டாட்டத்தின் தொடக்கமாக பான்லே நிறுவனத்தில் செப்டம்பர் 17 முதல் 20 வரை 4 நாட்கள் மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. இதில் 17ஆம் தேதி ஜிப்மர் மருத்துவமனை மூலம் இரத்த தான விழிப்புணர்வு நிகழ்ச்சியும், தேவி பால் மருத்துவமனை டாக்டர் அகர்வால் பல் சுகாதாரம் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மகாத்மா காந்தி பல் மருத்துவக் கல்லூரியின் மருத்துவ குழுவினர் ஏராளமான பணியாளர்களும் பல் சிகிச்சை செய்ததுடன் பல் சுகாதாரத்தின் அவசியத்தினை எடுத்துரைத்தனர். இதில் கல்லூரி முதல்வர் டாக்டர் கென்னடி பாபு கலந்து கொண்டு சிறப்பித்தார். தொடர் நிகழ்ச்சியில் பான்லே நிறுவன பணியாளர்கள் மற்றும் பால் கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மருத்துவ குழுவினரை பான்லே நிர்வாகி குணசேகரன், மேலாண் இயக்குநர் வடிவேல் முருகன் பொன்னாடை அணிவித்து கௌரவித்ததுடன் சிறப்பான சேவை வழங்குவதற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டார்கள். போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து சிபிசிஐடி போலீசார் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி புதுச்சேரியில் நடைபெற்றது. சேவா பக்வாடா 2025 நிகழ்ச்சிகளின் ஒரு பகுதியாக சிபிசிஐடி போலீசார் பங்கேற்ற போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. கடற்கரை சாலை காந்தி சிலையில் இருந்து புறப்பட்ட விழிப்புணர்வு பேரணி முக்கிய அதித்தி ஹோட்டல், ராஜா தியேட்டர், பாலாஜி தியேட்டர், ராஜீவ்காந்தி சதுக்கம், இந்திரா காந்தி சதுக்கம், நெல்லித்தோப்பு சந்திப்பு, பழைய பேருந்து நிலையம், சோனாம்பாளையம் சந்திப்பு, பார்க், கெஸ்ட் ஹவுஸ் மற்றும் இறுதியாக காந்தி சிலையில் நிறைவடைந்தது. இந்த நிகழ்ச்சி பொதுமக்கள், குறிப்பாக இளைஞர்களிடையே போதைப் பொருள் பழக்கத்தின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதையும், ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனம் ஓட்டும் பாதுகாப்பு பழக்கத்தை ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. மழை காலங்களில் தொலைக்காட்சி, கணினி மற்றும் செல்போன் பயன்படுத்த வேண்டாம் என புதுச்சேரி மின்துறை அறிவுரை வழங்கியுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி கண்காணிப்பு பொறியாளர் மற்றும் துறை தலைவர் ராஜேஷ் சன்யால் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மழை காலங்களில் பொதுமக்கள் மின் கம்பிகளில் பந்தல், கொடி கம்பம், கயிறு மற்றும் ஆடு, மாடு போன்ற வீட்டு விலங்குகளை கட்டக்கூடாது. இடி, மின்னல் விழும்போது தண்ணீர் தேங்கியுள்ள பகுதியில் தண்ணீரை திறக்கக்கூடாது. மின் கம்பிகள் அறுந்து கிடந்தால் தொட முயற்சிக்க வேண்டாம். இடி மின்னல் இருக்கும்போது டிவி, கம்ப்யூட்டர், செல்போன் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டாம். மேலும் இத்தகைய மின் சாதனங்களின் இணைப்பு வயரை பிளக்கில் இருந்து அகற்ற வேண்டும். மின்சார மேல்நிலை கம்பிகளுக்கு அருகில் உள்ள மரக்கிளைகளை அகற்ற மின்துறை அலுவலர்களை அணுக வேண்டும். டிரான்ஸ்பார்மர், பில்லர் பாக்ஸ், ஸ்டே வயர் ஆகியவற்றை தொடக்கூடாது. கனரக வாகனங்களை மின் கம்பங்கள் மற்றும் டிரான்ஸ்பார்மர் அருகில் நிறுத்தி பொருட்களை ஏற்றவோ இறக்கவோ கூடாது. பொதுமக்கள் அறுந்து விழுந்த அல்லது சேதமான மின் கம்பிகளை பார்த்தால் அவற்றை தொட வேண்டாம் என்றும், உடனே அருகில் உள்ள மின்துறை அலுவலகத்திலோ அல்லது கீழ்கண்ட தொலைபேசி எண்களின் மூலமாகவோ மின்துறைக்கு தெரியப்படுத்துமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் மின்துறை தொடர்பான புகார்களை 0413233953 என்ற தொலைபேசி எண் மூலமாகவோ அல்லது கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800425191 மூலமாகவோ மின்துறைக்கு தெரியப்படுத்தலாம் என்று அதில் குறிப்பிட்டுள்ளார்.
விழாக்கால மானியம் பெற முன்னாள் ராணுவ வீரர்கள் வரும் அக்டோபர் 10ஆம் தேதிக்குள் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டுமென அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி முப்படை நலத்துறை இயக்குநர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி முப்படை நலத்துறை மூலமாக முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்களின் விதவையர்களுக்கு புதுச்சேரி அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகிறது. இந்த நலத்திட்டத்தின் ஒரு பகுதியாக 60 வயது நிறைவுற்ற முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்களின் விதவையர்களுக்கு 2024 முதல் 2025ஆம் ஆண்டிற்கான விழாக்கால மானிய தொகை ரூபாய் 5000 வழங்க ஒப்புதல் பெறப்பட்டு பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வர வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இது சம்பந்தமாக பயனாளிகள் இத்துறை வழங்கிய அசல் அடையாள அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் வங்கிக் கணக்கு புத்தகத்தின் முதல் பக்கத்தின் பிரதியையும் மேல் குறிப்பிட்ட தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது தொடர்பாக காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் மண்டலங்களின் பயனாளிகள் மண்டல நிர்வாக அலுவலகத்திற்கு சென்று விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். இது பற்றி விவரங்களை முப்படை நலத்துறையின் 0422253107 அல்லது 22500575 என்ற தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.